அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலில் எவ்வளோ மழை பெய்யுதுன்ட்டு பாருங்கள். எப்படி மழை பெய்யுதுன்ட்டு பாருங்கள். நல்லா அடைக்க படைக்க மழை பெய்யுது. இன்றைக்கி நேற்று நைட்டில் இருந்தே மழை ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் திருப்பி காலையில் மழை ஆரம்பித்தது. இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் இருக்காதுன்னு என் பையனோட நினப்பாக இருந்தது. லாஸ்ட்டு ஸ்கூல் இருந்தது. எனக்கு இப்போ மழை பெய்கிறதுனால காலையிலே எந்திரிச்சதுமே அவங்க 5 மணிக்கு டிவியை தான் ஆன் பண்ணுறது. ஏன்னா டிவி ஆன் பண்ணால் நியூஸில் தெரியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கெலாம் லீவ் இருக்குங்கிறது தெரியுங்கிறக்காண்டி அதை பார்க்குறதுக்கு. பாருங்கள், மழையோட சவுண்டை கேட்டு பாருங்கள். எப்படி பெய்யுதுன்ட்டு பார்த்தீங்களா? நல்ல செம்ம மழையாக பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்போ அவங்க எல்லோரும் ஸ்கூலுக்கெலாம் அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு எல்லா டிஃபன் லஞ்சு எல்லா வேலையுமே நமக்கு முடிஞ்சிடும். ஆனால் மழையை பார்த்து ரசிக்கிறதுக்குமே நமக்கு கொஞ்சம் டைமும் நமக்கு போகும். எனக்கு மழை பெய்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்க செய்யும். எனக்கு மழை பெய்கிற சமயத்தில் எனக்கு ஆனால் வேறு எந்த வேலைகளுமே எனக்கு இருக்கக்கூடாது வீட்டில். ஏன்னா இதை மட்டுமே பார்த்துக்கிட்டே எனக்கு இருக்கணும்னு தோணும். மழை பெய்யுன்னா நான் ஃப்ரெண்டில் ஒரு சேர் போட்டு பார்ப்பேன், உட்காந்துட்டு பார்ப்பேன். எனக்கு அந்த மழை பெய்யும் அந்த செடிகள் மேலே படுற தண்ணி அதெல்லாம் நீட்டாக குளிப்பாட்டி கழுவி எடுத்தது போல் இருக்கும். அப்போ எனக்கு அது ரொம்பவே எனக்கு பிடிச்சதாக இருக்கும். எனக்கு அதுக்கப்புறமே திரும்ப ஒரு யோசனை வந்தது. அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்னது பண்ணலான்னு. அப்போ மழை பெய்யும் போது எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது வடை, பஜ்ஜி இந்த மாதிரி உள்ள ஐட்டங்களாக தான் இருக்கும். சரி, அப்போ வீட்டில் மாவு எல்லாம் இருந்தது. உள்ளி ஒரு வாழைக்காவும் கிடந்தது. அப்போ சரிட்டு அப்போ வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு உள்ளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ஒரு நிதானமான உள்ள ஒரு லிக்யூடு பதத்துக்கு அதை கரைச்சி எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு நான் வாழைக்காய் பச்சை போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறவு உள்ளி பச்சிக்காண்டி உள்ளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் அந்த மாவில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி உள்ளி பச்சையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டு இதுக்கு டீ நல்ல சூப்பராக இஞ்சி டீ ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். நான் எப்பொழுதுமே இஞ்சி டீ தான் போடுறது. அப்போ அதே மாதிரி இஞ்சி டீயும் ஒரு சைடு போட்டு எடுத்து வச்சாச்சு. இனி பையனும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இனி பையனும் நானும் இனி டீயும் இந்த பஜ்ஜியும் வச்சு சாப்பிட வேண்டியதான். யாருக்கெல்லாம் மழை பெய்யும் போது பஜ்ஜி டீ காஃபியோடு சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்கிற சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். மழை டயத்தில் இந்த மாதிரி பஜ்ஜி சுட சுட சாப்பிட்றது, அதுக்கப்புறம் உள்ளி வடை இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.